Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல இருந்து பயிற்சி 3.8ல இருந்து first sumல subdivision 2, subdivision 3 வந்து பார்க்கலாம். First வந்து subdivision 2. இதுக்கு வர்க்கமூலம் காண்க அப்படின்றதான் கொஸ்டின். இதுல சம் முதல்ல ஆர்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். x power 2, x power 3, x power 4, x power 1 ஒரு நம்பர் டேர்ம். இந்த ஆர்டர்ல இருக்கு. இது வந்து கரெக்டான ஆர்டரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா வர்க்கமூலம் சம்முக்கு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர்ல இருந்து லோவஸ்ட் பவர் வரைக்கும் வந்து ஆர்டரா இருக்கணும். அப்ப இருக்கலே ஹையஸ்ட் பவர் வந்து 4 எக்ஸ் பவர் 4 சம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 4 எக்ஸ் பவர் 4. அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 28 எக்ஸ் பவர் 3. எக்ஸ் பவர் 3க்கு அப்புறம் எக்ஸ் பவர் 2 பிளஸ் 37 எக்ஸ் பவர் 2. அடுத்து எக்ஸ் பவர் 1 பிளஸ் 42 எக்ஸ் பவர் 1 பிளஸ் ஒரு நம்பர் டேர்ம். இதான் வந்து கரெக்டான ஆர்டர். இப்போ சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். 4 மைனஸ் 28 பிளஸ் 37 பிளஸ் 42 பிளஸ் 9. 4 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்? 2ஓட ஸ்கொயரா? 2 2 4. இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ். பிளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை என்ன சிம்பிள் இருக்கோ அதோட எடுத்து கீழே எழுதும். மைனஸ் 28 பிளஸ் 37. மேல எந்த நம்பர் இருந்தாலும் அதோட 2 பெருக்கி எழுதணும்னு சொல்லியிருப்போம். 2 2 4. 4ஓட எதை பெருக்குனா 28 வரும். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20, 6 நாள் 24, 7 நாள் 28. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் 7, இங்கேயும் மைனஸ் 7ன்னு போடும். இப்ப புதுசா போட்ட இந்த 7 இருக்கு இல்லையா, இதோட இந்த 4 பெருக்கி இங்க எழுது. 7 4 மைனஸ் 28, மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸும் மைனஸும் பிளஸ் 7 7 49. இப்ப குறிய மாத்தலாம். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ், பிளஸ் இருந்துச்சுன்னா வந்து மைனஸ். ஸோ பிளஸ் 28 மைனஸ் 28 கேன்சல் ஆகும். 37ல இருந்து 49 மைனஸ் பண்ணணும். அதாவது 49ல இருந்து 37 வந்து மைனஸ் பண்ணணும். 49ல இருந்து 37 மைனஸ் பண்ணுவோம். 7 8 9 மீதி 2 வரும். 4ல இருந்து 1 போச்சுன்னா 3. இப்ப இந்த இடத்துல 12ன்னு எழுதணும். ரெண்டுல எது பெரிய நம்பர்? 49. 49 பக்கத்துல பிளஸ் இருக்கு இல்லையா, பிளஸ் சிம்பிள் போடக்கூடாது. அதுதான் நம்ம மைனஸா மாத்திருக்கோம் இல்லையா, அப்ப அந்த மைனஸ் சிம்பிள் தான் போடணும். அதுக்கப்புறம் ரெண்டு டேர்மையும் அது கூட சிம்பிளோட எடுத்து எழுதணும். பிளஸ் 42 பிளஸ் 9. இப்ப மறுபடியும் மேல இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல பெருக்கி எழுதணும். 2 2 4 மைனஸ் 7 2 14. 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 12 வரும். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் 3, இங்கே வந்து மைனஸ் 3 எழுதும். புதுசா போட்ட இந்த 3 வச்சு இந்த 3 நம்பரையும் வந்து பெருக்கி இங்க எழுதணும். 3 4 12 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்க ஒரு மைனஸ் 3, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸும் மைனஸும் பிளஸ் 3 இன்ட்டு 14. ஸோ 14ஓட 3 பெருக்கி பார்ப்போம். 4 3 12, 1 3 3, பேலன்ஸ் 1 இருக்கு. அப்ப 4 42. 3 இன்ட்டு 14 42. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் 3 இருக்கு. மைனஸும் மைனஸும் பிளஸ் 3 3 9. இப்ப வந்து அந்த சிம்பிள் வந்து மாத்தும். பிளஸ் மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ். அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிருமா? 0 ஆயிரும். இப்ப வர்க்கமூலம் ஈக்குவல் டு மாடுலஸ்குள்ள இங்க கூடிய டேர்ம் எடுத்து எழுதும். 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 3. இப்ப சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். இந்த சம்ல 16 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 8 எக்ஸ் பவர் 2 பிளஸ் 1. அதாவது எக்ஸ் பவர் 4 இருக்கு, எக்ஸ் பவர் 3 வரணும் இல்லையா, அந்த டேர்ம் இல்ல. அப்புறம் எக்ஸ் பவர் 2 இருக்கு, எக்ஸ் பவர் 1 டேர்ம் வரணும், அது இல்ல. அப்போ ஒரு நம்பர் டேர்ம் இருக்கு. அந்த எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 1 டேர்ம் இல்லைனாலும் அந்த சம்ம போடலாம். சம் பாத்தீங்கன்னா 16 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 8 எக்ஸ் பவர் 2 பிளஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த நம்பரை மட்டும் முதல்ல எடுத்து எழுதுவோம். 16 பிளஸ் 8 பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் 16 எதோட ஸ்கொயரு? 4 நாள் 16, 4 நாள் 16. இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்து மைனஸ். ஒரு பிளஸ் 16 ஒரு மைனஸ் 16 கேன்சல் ஆயிரும். அடுத்த ரெண்டு நம்பரை என்ன சிம்பிள் இருக்கோ அதோட எடுத்து எழுதணும். பிளஸ் 8 பிளஸ் 1. எந்த நம்பர் இருந்தாலும் அதோட 2ஆல பெருக்கி இங்க எழுதணும்னு சொல்லியிருப்போம். 4 2 8. 8ஓட எதை பெருக்குனா 8 வரும். 4 8 8. இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் 1 பிளஸ் 1. 4 8 8 பிளஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 4 1 1.
இப்ப சிம்பிள மாத்திக்கணும். பிளஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். ஒரு பிளஸ் 8 ஒரு மைனஸ் 8 கேன்சல் ஆயிரும். ஒரு பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். 0ன்னு போட்டாச்சு. இப்ப இதுக்கு வர்க்க மூலம் ஈக்குவல் டு 4 x பவர் 2 பிளஸ் 1. ஸோ அவ்வளோதான் அந்த சம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.